அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 ஜிபே மூலம் செலுத்த 9176564723. கம்பளி ராமமூர்த்தி சாமிகள். சிங்கம் போல கர்ஜித்த ராமமூர்த்தி சாமிகள் ஒப்படைச்சிட்டு அவர் பார்த்து ஒரு 3 மாதம் கூட இல்லை. அவர் நல்லா இருந்தவர் திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் காலமாயிட்டார். மாவட்ட ஆட்சியர் காரை நிறுத்தி சித்து விளையாட்டு. பாஸ்கர தொண்டைமான் கலெக்டர் சார் என்ன எழுதியிருக்காருன்னா, இங்கே வந்ததாகவும் அவர் வரும்போது இங்கே வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சு இந்த மடத்துக்கு ஆப்போசிட்டில். குரு பூஜை நாளில் மகானுக்கு காட்சி கொடுக்கும் சூரியன். இங்கே ஃபோட்டோ இருந்தது. எனக்கு ஐயா சொல்லிவிட்டு அவர் இறந்துட்டார். அவருடைய ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் குறும்பேரிக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்க்குறேன், சாமியோடைய உருவம் வேறு மாதிரி இருந்தது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் உயரமானவை. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் பல இந்த மலையின் அடிவாரத்தில்தான் இருக்கின்றன. அதே சமயம் தமிழகத்தின் வடக்கு மாவட்டங்களில் பரவலாக காணப்படுவதுதான் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இம்மலைகள் தமிழகம் தொடங்கி ஒடிசா வரையிலும் நீண்டு கிடக்கின்றன. உயரம் குறைவான இந்த மலைப்பகுதிகளை ஒட்டி ஏராளமான ஜீவசமாதிகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் கம்பளி ராமமூர்த்தி சாமிகள் ஜீவசமாதி. வேலூர் மாவட்டத்திலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் ஆலங்காயத்திற்கு முன்னால் வரும் ஒரு கிராமம்தான் ஆசனாம்பட்டு. நாங்கள் ஆசனாம்பட்டு கம்பளி ராமமூர்த்தி சாமிகள் ஜீவ ஆலயத்திற்கு சென்றபோது குரு பூஜைக்காக விழாக்கோலம் பூண்டிருந்தது. நாளைக்கு வந்தால் இங்கே ஓர் அதிசயத்தை காண முடியும் என்றார்கள் அங்கிருந்தவர்கள். இப்போதே அதன் அறிகுறி தெரிய ஆரம்பித்து விட்டது பாருங்கள் என்றபடி உள்ளிருந்த சிவலிங்கத்தை காட்டினார்கள். சூரிய ஒளியானது சிவலிங்கத்தின் மீது தனது ஒளியை பாய்ச்சுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஐயாவின் ஜீவசமாதி நாளில் சரியாக சூரிய ஒளியானது சிவலிங்கத்தின் மீது பட்டு பிரகாசிக்கும் என்றார்கள். அவரே அந்த இதை மேலே அந்த கண்ணாடி வச்சுருக்காரு. அவர் எங்கே உட்காரணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டாக ஆவணி மாதம் வர மிருகஷின்னு ஒரு நட்சத்திரம் அன்னைக்கு, அவர் ஜீவசமாதி ஆன நாள் அன்னைக்கு அந்த சூரிய ஒளி நேராக அவர் மேலே விழும். மற்ற நாட்களில் டைரக்ஷன்ஸ் எங்கேயோ விழும். கரெக்டாக அந்த லிங்கத்து மேலே ஒரு 10 நாள் முன்னாடி இருந்தே விழ ஆரம்பிச்சிடும். அப்படியே எங்களுக்கே தெரியும். அந்த நட்சத்திரத்தையும் இதையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக அது ஒரு 11:30லேருந்து 12 மணி அந்த டைமில் கலசம் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் பக்கத்து ஊர் இந்த ஊர் எல்லோரும் வருவாங்க. இருக்கவங்க நிறைய டிவோட்டிஸ் அவருக்கு. எனக்கே தெரியலங்க, யாரையோ அவருக்கு யாரை கூப்பிட்றாருன்னே தெரியாது. அவர் கூப்பிட்டவங்க தான் இங்கே வர முடியும். அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. கரெக்டாக அந்த பூஜை அன்றைக்கி நிறைய சாமியாருங்க வருவாங்க. எங்கெங்கேருந்தோ நிறைய மடத்துலேருந்து வருவாங்க. அன்றைக்கி எல்லாம் அந்த குரு பூஜை முடிச்சுட்டு மகேஸ்வர பூஜை முடிச்சுட்டு நாங்கள் முடிச்சிடுவோங்க. கம்பளி ராமமூர்த்தி சாமிகள் ஆசனாம்பட்டு ஊருக்கு வெளியே இருக்கும் சுடுகாட்டில்தான் நீண்டகாலம் வசித்து வந்துள்ளார். தியானத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த ராமமூர்த்தி சாமிகள் சுடுகாட்டினை தியானம் செய்யும் இடமாக தேர்வு செய்திருந்தார். ஆனால் அவரது தியான முறையை பார்த்து ஊர் மக்கள் பயந்து போயிருக்கிறார்கள். சுடுகாட்டு இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு தியானம் பண்ண வரோம். மண் எல்லாம் புதைச்சிக்கின்னு தலை மட்டும் வெளியே விட்டு மற்றதெல்லாம் புதைச்சிக்கின்னு மூஞ்சி மட்டும் தெரியுமா. அதையெல்லாம் ஊருக்காரெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் பார்த்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க.
ஊரில் எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு எல்லாரும் அடிக்கிற மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க சாமியாரை. இந்த மாதிரிலாம் கை கால் தனித்தனியாக இருக்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டுக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து ஆசனாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் சாமிகளை சந்தித்து ஓர் இடத்தை தருவதாகவும் அவ்விடத்தில் இருந்து தியானித்துக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து சாலம்மா என்பவர்தான் சாமிகள் தங்குவதற்கு இப்போது ஜீவசமாதி இருக்கும் இடத்தை கொடுத்துள்ளார். பெரியவங்கெல்லாம் ஊரில் எல்லாம் கலந்து பேச்சு, இந்த மாதிரி இடம் இங்கே கொடுக்குறேன், எல்லோரும் பயப்படுறாங்க, நீங்கள் ஊரில் வராதிங்க, நீங்கள் தனியாக நீ எது பண்ணுறதெல்லாம் ஒரு இதில் பண்ணிக்கோங்கன்ட்டு இடத்த விட்டு இந்த இடத்துல வந்து தங்கி அவர் வந்து இருந்துக்கிறார். இந்த இடத்தில் சாமிகளே ஒரு மடத்தை கட்டிக்கொண்டார். சாமிகளிடம் இருந்த சீடர்கள் ஊருக்குள் சென்று பிச்சை எடுத்து வந்து ராமமூர்த்தி சாமிகளிடம் கொடுப்பார்களாம். இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து அவர் கையிலேருந்து எது போட்டாலும் வந்து அப்படியே நம்ம சாப்பிட்ற பொருளாக மாறிடுவோம். பசங்க என்ன கேட்குறாங்களோ அப்படியே வெல்லம் கேட்டால் வெல்லம், சக்கரை கேட்டால் சக்கரை, மிட்டாய், அந்த மாதிரி அவர் கையிலேருந்து எது கொடுத்தாலும் அந்த மாதிரி மண் எடுத்து கொடுத்தா கூட அந்த மாதிரி மாறிடும். ராமமூர்த்தி சாமிகள் மந்திர தந்திரங்களில் வல்லவராக இருந்தார். இதனால் மக்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் தீர்வினை தேடி சாமிகளிடம் வருவார்களாம். அப்போது தனது கைப்பையில் இருக்கும் திருநீற்றை கொடுத்து பிரச்சனைகளை போக்குவாராம். யாருக்குன்னா உடம்பு சரியில்லை இந்த மாதிரி இருக்குன்னாக்கா அவருக்கு வந்து ஏதாவது செய்வாராம். அவர் திருநூறு ஏதாவது எடுத்து கொடுத்தாருனாக்கா அது பூசிக்கிட்டா அந்த உடம்பு எல்லாம் க்யூர் ஆகுமா. சாமிகள் மந்திர தந்திரங்களில் வித்தகராக இருந்ததால் அவரை கண்டு பயப்பட்டவர்கள் ஏராளம். ஆனால் அவர் ஒருபோதும் தீய காரியங்களில் ஈடுபட்டது கிடையாது என்கிறார்கள் ஊர் மக்கள். குப்பம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர் ஒருவரை நாங்கள் சந்தித்தோம். ராமமூர்த்தி சாமிகளை ஏன் கம்பளி சித்தர் என்று அழைக்கிறார்கள் என்பதற்கு விளக்கம் கொடுத்தார் அவர். தாத்தா கூட போகும்போது அப்படி சொல்லுவார், இவர் தான் கோன்பட்டு சாமியார்னு. இதான் கம்பளி சாமியார்னு சொல்லுவாங்க. கோணி போய் இங்கேருந்து இப்படி சுற்றிக்குவார். அப்படி இல்லைன்னா அந்த கம்பிளி, கருப்பு கம்பிளி, அது மட்டும் இங்கேருந்து இப்படி மட்டும் சுற்றுவார். மீதெல்லாம் இன்னும் இருக்க மாட்டேன், இப்படியே தான் இருப்பார். அதுதான் நான் பார்த்தது. சின்ன வயசு, என்ன எதுன்னு புரிகிற மாதிரி இல்லை. அப்போ எங்கள் தாத்தாவும் இவரும் தோஸ்தாக இருக்கிறதுனால இவரும் அவங்களும் வண்டி கட்டி மாட்டு வண்டியில் தான் போவாங்க அப்போல்லாம். ராமமூர்த்தி சாமிகளைக் கண்டு மக்கள் அச்சம் கொள்ள இன்னொரு காரணமும் இருந்தது. அதாவது சாமிகள் அடிக்கடி சிங்கம் போல கர்ஜிப்பார் என்றார் அந்த பெரியவர். இப்போ எல்ஐசி ஏஜென்ட்லேருந்து கன்னியாகுமரி குடியாத்த மூலிமா ஏற்பாடாச்சு. நாங்கள் ரோட்டில் பூ பிடிச்சின்னு இருந்தால் ஒரு 20 வருஷமாக அவர் வரும்போதெல்லாம் என்னை கூட்டின்னு வர்றார். கன்னியப்பன்றவர் இங்கேக்கு வந்து நானும் 20 வருஷமும் இருக்கிறேன். அன்னிலேருந்து இந்த பெண் கோயில்களெல்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. கொஞ்சம் ஐடி ஏற்றி இடிச்சு மோல்டிங் போட்டுச்சு. அது வரையும் தான் நாங்கள் அதுக்கப்புறம் தான் நம்ம வாரம் வந்துன்னு இருக்கிறோம். அவர் வரும்போது நானும் வருவேன். ஆசனாம்பட்டு கிராமத்திற்கு கதிரவன் ரொம்பவே புதியவர். அவரது தாய் தந்தைக்கு பூர்வீகம் வாணியம்பாடி பகுதி. அதே சமயம் சென்னை வளசரவாக்கத்தில் கதிரவன் வார்டு கவுன்சிலராக இருந்து வெற்றி பெற்றவர். கோவில்களுக்கு போகாதவர். ஆனால் அவருக்குள் சித்தர் வழிபாட்டு முறை மீது ஒரு பற்று இருந்தது. இந்தச் சூழலில் வாணியம்பாடி பகுதிக்கு வரும்போதெல்லாம் ஆசனாம்பட்டு பகுதியை கடந்து செல்வார். அப்படி போகும்போதுதான் கம்பளி ராமமூர்த்தி சாமிகளின் அருளாசிக்கு ஆட்பட்டிருக்கிறார். இந்த வழியில் வரும்போது ஃபுல்லாக காடு. இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு இடம் வாங்கினேன், தோட்டம் ஒன்று வாங்கினேன். என்னுடைய தோட்டத்தில் ஒரு வீடு ஒன்று கட்டினேன், கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டி இங்கே வரத்துக்கு போகிறதுக்கு நான் லீஷர் டைமில் வருவேன். நான் இங்கே கன்னியப்பன் ஒருத்தர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு, குடியாத்தத்துலேருந்து வந்து அப்படின்னு அவருடைய நட்பு கிடச்சிது. ஒரு நாள் அவர் என்னை வந்து கூப்பிட வந்தார். இங்கே வந்து கோயிலை பார்த்துட்டு என்னை வந்து கூப்பிட்டாரு குரு பூஜைக்கு. அந்த குரு பூஜையில் என்னால் கலந்துக்க முடியல. ஆனால் அடுத்த குரு பூஜைக்கு நீங்கள் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு நாள் நானும் அவரும் குடியாத்தத்தில் இருக்கும் போதோ அப்போ வேலூர் மாவட்ட கலெக்டராக ராஜேந்திரன் சார் இருந்தார். அவர் வந்து எங்கள் குடும்ப நண்பர். சாரும் நானும் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். போயிருக்கும் போது அந்த ஃபங்க்ஷனில் அவர் என்னை பார்த்துட்டு இந்த மாதிரி குரு பூஜைக்கு அவர் சாரை வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னாரு. சாரையும் வந்து நான் நினச்சேன் அவர் வரமாட்டார் ராஜேந்திரன் சார் அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் அந்த மாதிரி ஒரு சித்தருடைய ஜீவசமாதி அதுக்கு குரு பூஜை கூப்பிட்றாங்கன்னு சொன்ன உடனே இல்லைப்பா அதுக்கெல்லாம் கண்டிப்பாக போனோம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தார் ஈஸ்வர் அப்பான்னு சொல்லிட்டு ஆற்காடு, அவருடைய அப்பா ஜேஎல்னு சொல்லிட்டு அவரும் ராஜேந்திரன் சாரும் 2 பேரும் வந்துட்டாங்க குரு பூஜைக்கு.
வந்து அந்த குரு பூஜையில் தான் இவர் வந்து என்ன சொன்னார், மடத்தை வந்து என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு முன்னாடியே ஒரு நாள் சொன்னார். அந்த குரு பூஜையில் வச்சு எனக்கு இந்த மடத்தை ஒப்படைச்சிட்டாரு. குடியாத்தத்தைச் சேர்ந்த கண்ணியப்பன் என்பவர்தான் 45 ஆண்டுகளாக ஐயாவின் ஜீவசமாதியை நிர்வகித்து வந்திருக்கிறார். தனது காலம் நெருங்கிவிட்டதை அறிந்த கண்ணியப்பன் தனக்குப் பிறகு கதிரவன்தான் இந்த ஜீவ ஆலயத்தை நிர்வகிக்க வேண்டும் என விரும்பினார். இதைத் தொடர்ந்து அவர் நீண்டகாலமாக பாதுகாத்து வந்த ராமமூர்த்தி சாமிகளின் மரச் செருப்புகளையும் உடைமைகளையும் கதிரவனிடம் ஒப்படைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி 2018ஆம் ஆண்டு குரு பூஜை நடத்தும் போது 2 விதமான நோட்டீஸ்கள் அச்சடிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அப்போது நடைபெற்ற குரு பூஜை விழாவில் வேலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்து ஓய்வு பெற்ற சங்கர நாராயண சாமிகள் உள்ளிட்ட பெரியோர்கள் பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். கதிரவனிடம் ஏன் பொறுப்பை கொடுத்தீர்கள் என கண்ணியப்பனின் உறவினர்கள் தகராறு செய்திருக்கிறார்கள். அதற்கு கண்ணியப்பன், எனக்கு முன்னர் ஒரு பெண் இந்த மடத்தை கவனித்து வந்தார். அந்த பெண் காசிக்குப் போவதாகச் சொல்லிவிட்டு திரும்பி வரவே இல்லை. அதன் பிறகு 45 வருடமாக நான் பார்த்து கொண்டேன். இப்போது ஐயாவின் உத்தரவுபடி கதிரவனை தேர்வு செய்திருப்பதாக கூறி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார். சாமியை வந்து எங்களை உங்ககிட்ட ஒப்படைச்சிட சொன்னார். என்னுடைய இது முடிஞ்சுது, இதுக்கு மேலே அடுத்த குரு பூஜைக்கு நான் வரமாட்டேன்றதை சொன்னார். எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை. ஏதோ சினிமாவில் காட்டுற மாதிரி அவர் வரமாட்டேன்னாருன்னா அது என்ன நடக்கவா போகுது அப்படின்ற இதில் தான் நான் பார்த்தேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே அவர் வந்து கொடுத்துட்டு ஒரு 2 மாதம், எத்தனை மாதம்னா இருக்கும், ஒரு 2-3 மாதம், ஒரு 5 மாதத்துலலாம் அவர் வந்து இறந்துட்டாருங்க. முன்னதாக கண்ணியப்பன் ராமமூர்த்தி சாமிகள் பற்றிய எல்லா ரகசியத்தையும் கதிரவனிடம் சொல்லியிருந்தார். குறிப்பாக ஒரு பத்திரிகையில்தான் ஐயாவை பற்றி முதலாக படித்து தெரிந்து கொண்டிருக்கிறார் கண்ணியப்பன். சென்னையில் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ வந்து கல்கின்ற புக்கை படிச்சிருக்காரு. அந்த கல்கி புக்கில் வந்து பாஸ்கர தொண்டைமான் அப்படின்னு இங்கே வடார்காடு மாவட்டமாக இருந்திருக்கு. அப்போ வேலூர் மாவட்டம் கிடையாது. வடார்காடு மாவட்ட கலெக்டர் பாஸ்கர் தொண்டைமான் ஆகிய நான் அப்படின்ற புக்கை வந்து கல்கியில் பார்க்குறாரு. அந்த பாஸ்கர தொண்டைமான் கலெக்டர் சார் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, இங்கே வந்து வந்ததாகவும் அவர் வரும்போது இங்கே வந்து வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சு இந்த மடத்துக்கு ஆப்போசிட்டில். சாமி அப்போ உள்ளே இருந்திருக்காரு. ரிப்பேர் ஆகி நின்ன உடனே உள்ளே யார் இருக்காங்கன்னு கேட்டவுடனே சாமி ஒருத்தர் இருக்காருன்னொடனே உள்ளே வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு கோணிப்பை தான் போட்டு உட்காந்துருக்காரு. உட்காருங்கன்னு இருக்காரு. அப்புறம் இந்த ரோடுக்கெல்லாம் அப்போ வந்து இங்கே ரோடே கிடையாது, பிரிட்ஜு கிடையாது, பஸ் இல்லை. ஒரு ரோடு கொஞ்சம் போடுங்க, பஸ் எல்லாம் நீங்கள் விடணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலை வச்சுருக்காரு, கோரிக்கை வச்சுருக்காரு சாமியும். அப்போ வந்து கலெக்டர் வந்து சரி நான் அதை பரிசீலனை பண்ணுறோம், நாங்கள் பேசுகிறோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சியர் பாஸ்கர தொண்டைமானிடம் சாலை வசதி பற்றி கோரிக்கை வைத்த ராமமூர்த்தி சாமிகள் ஆட்சியரின் வீட்டில் உள்ள குறைகளை பற்றி பேசி ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அந்த குறைகளை நிவர்த்தி செய்து தருவதாகவும் கூறியிருக்கிறார். அவங்க டாக்டருக்கு குழந்தை இஷ்யூஸ் கொஞ்சம் லேட்டாக வர்றதுனால ஏதோ சம் ப்ராப்ளம் இருந்திருக்கு. திருப்பி ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகி அவருக்கு வந்து சாமியோட பேரே வச்சுருக்காரு பாஸ்கர தொண்டைமான். இவர் பேர் கம்பளி ராமமூர்த்தி, அவருக்கு ராமசுந்தரம்னு பேர் வச்சுருக்காங்க. அவரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க. அவருடைய ஒய்ஃப் வந்து அர்ச்சனா ஐபிஎஸ்ன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கச்சி வந்து சாருபாலா தொண்டைமான், அவன் ராஜகோபால், அவர் புதுக்கோட்டை ராஜாவுடைய ஒய்ஃப் அந்த அம்மா, அவங்கள பற்றியும் அவர் சொன்னார். இதெல்லாம் கல்கி புக்கில் நான் படித்தேன். படிச்சுட்டு எப்பயுமே இந்த சைடு வருவேன். நான் ஆசனாம்பட்டை தாண்டி போகும்போது மடத்தை நான் அப்பப்போ பார்க்குறதுக்கு வருவேன். பார்க்கறது வரும்போது தான் இந்த அம்மா எனக்கு பழக்கமானாங்க. அவங்க வந்து பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. நான் எப்பயுமே இந்த சைடு வந்தால் அந்த அம்மாவை பார்ப்பேன், சாமி கும்பிட்டு போவேன். இந்த புக்கில் படித்ததுனால ஒரு நாள் எனக்கே அந்த அம்மா சாவியை கொடுத்துட்டு போனவங்க வரல. அதுக்கப்புறம் இப்போ என் கையில் கொடுத்துருக்காருங்க. இதுதான் அவர் எனக்கு சொன்னது. சித்தர் வழிபாட்டில் ஆர்வம் கொண்டிருந்த ராமமூர்த்தி சாமிகள் ஊராகச் சென்றுவிட்டு கடைசியாக ஆசனாம்பட்டு கிராமத்திற்கு வந்து தங்கிவிட்டார். எப்போதும் கம்பளி ஆடை உடுத்தி இருந்ததால் கம்பளி சாமிகள் என மக்களால் அழைக்கப்பட்டார். இந்த மடத்தை சாமிகளே கட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சாமியே இந்த மடத்தை அவரே அவர் கையால் கட்டியிருக்காரு. அவருடைய நோட்டில் எழுதி வச்சுருக்காரு. தருமபுரி வழியாக வரும்போதோ அப்புறம் எந்தெந்த ஊருக்கோ போயிருக்காரு. 10 காசு 50 காசுலாம் கூட யாரோ கொடுத்துருக்காங்க இந்த மடத்தை கட்டுறதுக்கு. அப்படி கட்டி இந்த மடத்தை அவர் ஜீவசமாதி ஆகியிருக்காரு. கம்பளி ராமமூர்த்தி சாமிகளின் குருநாதர் குறும்பேரி சதானந்த சாமிகள் என்கிறார்கள். இதனை கண்ணியப்பன்
கதிரவனிடம் கூறியிருக்கிறார். ஆனால் மடத்தில் இருந்த ஒரு புகைப்படம் கதிரவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் குறும்பேரி சாமிகளின் ஜீவ ஆலயத்திற்கு சென்று விசாரித்திருக்கிறார். இங்கே ஃபோட்டோ இருந்தது, எனக்கு ஐயா சொல்லிவிட்டு அவர் இறந்துட்டார், அவருடைய ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் குறும்பேரிக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்க்குறேன், சாமியோடைய உருவம் வேறு மாதிரி இருந்தது. இவர் சதானந்த சாமி கிடையாது, அப்போ ஏதோ மாறி சொல்லியிருக்காங்க போல இருக்குன்னு எனக்கு ஒரு அப்பப்போ எனக்கு சந்தேகம் வந்துடும். அப்பப்போ நான் கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தா சாமியோட உருவம் வேறு மாதிரி இருக்குது. இங்கே இருந்த ஃபோட்டோவும் அங்கே இருந்த குறும்பேரி சாமியோட ஃபோட்டோவும் வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்க உள்ளே என்னை கூப்பிட்டு போனாங்க சாப்பிட்றதுக்கு. நான் இந்த மாதிரி இங்கே கம்பளி சாமியார் மடத்துலேருந்து வரேன்னொன்னே உள்ளே சாப்பிட என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் ஒரு புக்கு கொடுத்தாங்க, சாமியோட சின்ன வயசு ஃபோட்டோ இங்கே இந்த புக்கில் பாருங்கன்னாங்க. அப்போ பார்க்கும்போதோ இங்கே இருந்த ஃபோட்டோவும் அதுவும் ஒன்றா இருந்தது. அப்புறம் அவருடைய ஃபோட்டோவும் அங்கே பழைய ஃபோட்டோ இருந்தது. அதை பார்த்து குறும்பேரி சாமியோட ஃபோட்டோவும் இருந்தது. அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே அவர் தான். அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து தான் அவர் தாடியெல்லாம் பெருசாகிட்டுருக்கு, குடுமையெல்லாம் மேலே இப்படி மேலே போட்டுருவங்க மாதிரி போட்டிருக்காரு. பழைய ஃபோட்டோவில் சாதாரணமாக இங்கே இருக்க மாதிரி தான் இருக்கார். சாமிகள் இளம் வயதில் ஆஜானுபாகுவாக இருப்பார் என கூறுகிறார் கதிரவன். சாமிகளை பார்த்தவர்கள் யாரும் உயிரோடு இல்லாவிட்டாலும் அவரை பற்றி புதிதாக தகவல்கள் கிடைத்தபடியே இருக்கின்றன. ஆனால் அவங்க அக்கா பையன் ஒருத்தர் வந்தாருங்க. அவர் பார்க்கும்போது ரொம்ப டாலாக நல்லா ஒரு 6 ஃபீட் இருந்தார், ஜெய்ஜாண்டிக்காக இருந்தார். கையெல்லாம் பயங்கர லென்த்தாக, எப்படி சாமியோட ஃபோட்டோ பார்க்கும்போது கையெல்லாம் இப்படி வச்சுருக்கும் போது கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அவரை பார்க்கும்போது அந்த ரெசம்பிளன்ஸ் வந்து கொஞ்சம் அவரை மாதிரி இருந்திருக்கலான்றது என்னுடைய இதுங்க. அவரை பார்த்தவங்க யாரும் இல்லை. பட் யார் வீட்டில் வந்து பண்ணைக்கீரை களி செய்கிறாங்களோ அவங்க வீட்டாண்ட போய் நிற்பார் கரெக்டாக. கையில் கூட வாங்க மாட்டார், வாயில் இப்படி போடுவாங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடிக்கு இன்னும் நிறைய பேர் அப்படி நானும் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். சாமி பார்த்தவங்க இப்போ யாரும் உயிரோடு இல்லை. ராமமூர்த்தி சாமிகள் தான் எப்போது ஜீவசமாதி ஆவேன் என்பது பற்றி முன்னரே தெரிவித்து விட்டார். அதாவது 1960ஆம் ஆண்டு ஆவணி மாதம் வரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இறைவனுடன் ஐக்கியமாகி விடுவேன் என கூறியிருக்கிறார். சொன்னது போலவே அன்றைய நாளில் நித்தியத்துடன் சாமிகள் ஒன்று கலந்திருக்கிறார். சாமி வந்து சமாதி ஆன பிறகு குறும்பேரி சாமி வந்து தான் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஜீவசமாதி எழுப்பும் போது ஆவணி மாத மிருகசீரிஷ நட்சத்திரம் அன்று சூரிய ஒளி லிங்கத்தின் மீது படுமாறு அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். சிவனை தொட்டு வழிபடும் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் எங்கிருந்தோ இங்கு வந்த எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது என உணர்ச்சி வசப்பட்டார் கதிரவனின் தாய் தமிழரசி. அவருக்கு மனசில் என்ன நினச்சாருன்னு தெரியல. எனக்கு அப்புறம் நீ இந்த மடத்தை நீ தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து திடீர்னு வந்து அவருக்கு ஒரு என்ன இதுவானு. இல்லைங்க ஐயா, நீங்கள் பெரியவங்க, எனக்கு எதுவும் இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு வந்து யார் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி உனக்கு கொடுக்கணும்னு கடவுளோட விதி எழுதியிருக்கு. அதனால் வந்து இது யாராலும் மாற்ற முடியாது. எனக்கும் என் பிள்ளைங்க பொண்ணெல்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு வந்து உனக்கிட்ட கொடுக்கணுன்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், இந்த மடத்தை உன்னிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஒப்படைச்சிட்டு அவர் வந்து பார்த்து ஒரு 3 மாதம் கூட இல்லை, அவர் வந்து நல்லா இருந்தவர் வந்து திடீர்னு வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் காலமாயிட்டார். அது எதனால் வந்து கடவுள் வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சி இவர் அங்கே இருந்தவர் வந்து திடீர்னு வந்து இந்த கோயிலில் வந்து ஐக்கியமாகி இந்த சிவனுக்கு வந்து இது பண்ணணும்னு இருக்குன்றது தெரியல. அது முன்ஜென்ம இதுவோ எங்களுக்கு ஒன்றுமே புரியல. பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் வந்து சிவனை தொட முடியும், சிவனோட அருள் கிடைக்கும்னுவாங்க. அது எங்களோட முன்னோர்கள் செய்த புண்ணியமோ இல்லை நாங்கள் செய்த புண்ணியமோ எங்களுக்கு தெரியல. அதனால் வந்து இந்த சிவனுக்கு வந்து அவன் தொண்டு செய்கிறது வந்து கடவுளுடைய சிவனோட அருள் தான். அவன் அருள் இருந்தால் தான் நம்ம வந்து அதுதான் சிவபுராணத்தில் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்ற இது இருக்கும். அவன் அருள் இருக்கிறதுனால தான் அவன் வந்து இந்த அளவுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி இதுக்கு எல்லாரும் நாங்கள் உறுதுணையாக இருந்து ஒரு வருஷமாக குரு பூஜைக்கு நாங்கள் சென்னையிலேருந்து வந்து குடும்பமாக வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து வெகு விமரிசையாக வந்து இது பண்ணி அன்னதானம் செய்து இந்த இந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கும் நாங்கள் நல்லது பண்ணிகிட்டே இருக்கிறோம். தற்போது இந்த ஜீவசமாதியில் கனகம்மாள் என்ற முதியவர் எப்போதும் இருக்கிறார். முன்னதாக சுமைதாங்கி என்ற ஊரில் உள்ள ஜீவசமாதியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். கதிரவன் இந்த சமாதிக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் கனகம்மாவிற்கு இங்கு இருக்க பிடிக்கவில்லை. அந்த சூழலில் உடல் நலம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட கனகம்மாவை அரவணைத்து காப்பாற்றி இருக்கிறார் ராமமூர்த்தி சாமிகள். அதன் பிறகு
ஐயாவின் அருளை உணரத் தொடங்கினேன் என்கிறார் கனகம்மாள். சுமைதாங்கில் ஒரு ஜீவ சமாதியில் 15 வருஷம் இருந்தேன். அப்போ இந்த கதிரவன் வந்து எனக்கு சொந்தக்காரர். அவங்க வந்து இங்கே வா பார்த்துக்க ஆள் இல்லை ஆளுன்னு கூப்பிட்டுன்னு வந்தாங்க. ஆனால் அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வரல. நான் எப்படி வந்தேனே எனக்கு தெரியாது. ரத்னகிரி வர வரைக்கும் நாங்கள் ஜீவ சமாதியில் இருந்த பொருளெல்லாம் எடுத்து ஒரு சிவன் கோயிலுக்கு கொடுத்துட்டு ஒரு வண்டி வந்து நின்னுது. வண்டி ஏறின்னு வந்தால் ரத்னகிரி கோயிலான்னு வந்தால் எனக்கு ஞாபகமே வருது. அங்கேருந்து நான் இங்கே வந்தேன். இதில் நிறைய எனக்கு பிடிக்காத ஆயிடுச்சு. 20 நாள் அழுதுக்கினே இருந்தேன் நான். ஏன் இந்த மாதிரி 20 நாளாக நான் அழுதுகினே இருந்தேன். அவர் எனக்குள் ஏன் அழுதுகினே இருந்தேன்? இந்த குப்பை சத்த கிராமம் அது டவுனில் இருந்தேன்ல, இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் எனக்குள்ளே வந்து சொன்னார், நீ போகிறதா இருந்தால் போ, ஏன் அழுகுற அப்படின்னாரு. அப்போ எனக்கு தோணுச்சு, இவரே தான் எனக்கு சொல்கிறாரு நம்ம அழுவக்கூடாது அப்படின்னு கம்முன்னு நின்றுட்டேன். ஒரு 2 மாதம் கழித்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. தண்ணி கூட கிடைக்கல எனக்கு. அப்போ வந்து இந்த வாசிபல் நின்று அழுந்தேன் நான் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு பெருக்கி வலிக்கு சுத்தமாக விளக்கேற்றுறேன், என் உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னேன். 10 நிமிஷம் உடம்பு நல்லாயிடுச்சு. நான் ஒன்றியே செஞ்சுக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு தங்கிக்கின்னு அழகாக லட்சணமாக இருக்கிற அவர் இருக்கிறாரு. எனக்கு வாசனை வருது, நடந்து போகிற சவுண்டெல்லாம் கேட்குது. அப்படி நான் எழுந்து வந்து 1 மணிக்கு அப்படி சுற்றுவேன். 12 மணிக்கு 1 மணிக்கு வந்து சுற்றுவேன். அங்கே போய் இருப்பேன் நான். பச்சல் ஒரு சவுண்டு வரும், வாசனை சவுண்டு வேறு மாதிரியே வரும். அந்த கோயிலேருந்து வருமோ என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் நல்ல வாசனை எனக்கு வரும். அது அந்த வாசனையே சொல்ல தெரியல. நல்ல வாசனை வரும். நான் உட்காந்துருப்பேன், சுற்றுவேன், அந்த பெஞ்சு மேலே உட்காருவேன், போய் படுத்துக்குவேன். நான் ஒண்டி தனிமையில் தான் இருக்கிறேன். இவரை பற்றி நினச்சிக்கின்னு இறைவனை நினச்சிக்கின்னு நான் இறைவனோடு நான் வாழ்கிற வரை ஒரு வாய்ப்பு கட்சிச்சு எனக்கு இங்கே. கம்பளி ராமமூர்த்தி சாமிகளின் குரு பூஜைக்கு எப்படி இத்தனை பேர் வருகிறார்கள் என ஆச்சரியம் விலகாமல் இருக்கிறார் கதிரவன். சாமிகளின் ஜீவசமாதியில் நந்தி சிலையை எடுத்து வேறு இடத்தில் வைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் நந்தி சிலையை எங்கு வைப்பது என தெரியாமல் தவித்து நின்றார்களாம். அப்போதும் அதிசயம் நிகழ்ந்தது என்கிறார் கதிரவன். உட்கார எங்களால் முடியல. போனால் எல்லாருக்கும், அதுவும் இல்லாமல் நந்தியும் வந்து ஹைட்டாக இருந்தது, லிங்கத்தை விட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. அதை கொஞ்சம் இறக்கி கீழே வைக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் அண்ணன் நம்ம அவருடைய கன்னியப்பன் ஐயாவுடைய நண்பர் வந்து கோபால் ராஜான்னு, அவங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசு நண்பர்கள். அவங்கெல்லாம் அவருடைய இதில் தான் கைடன்ஸில் அவரெல்லாம் கன்சல்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சிடலாம் அப்படின்னாரு. ஏன்னா வெளியேனா கோயிலுக்கு வெளியே இல்லை, உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், வந்து சாமி கும்பிட்றவங்க உட்கார்றவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சோம். அது கூட இடம் வந்து அன்றைக்கி அதை பேத்து எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி கூட இடம் வந்து எங்களுக்கு சரியாக எங்கே வைக்கிறது, யாரையாவது கேட்கணுமான்னு எங்களுக்கு தெரியல. கரெக்டாக அன்றைக்கி ஒரு காட்டிலேருந்து ஒரு காளமாடு வந்து கரெக்டாக அங்கே நின்றுச்சு. உடனே கரெக்டாக சரி எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போதே அந்த இடத்துல நின்று அப்படியே அங்கேயே வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்கேயே செட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதனுடைய அளவு நீளம் என்ன வச்சிங்க அப்படின்லாம் ஒரு சில பேர் எனக்கு கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது அவர் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணார். சென்னையில் 10 வருடம் கவுன்சிலராக இருந்த கதிரவன் மேற்கொண்டு பெரிய அரசியல்வாதியாக ஆகியிருக்க முடியும். ஆனால் ராமமூர்த்தி சாமிகளின் அருளாசியை உணர்ந்து அவரது காலடியில் வீழ்ந்து கிடக்கிறார். இதெல்லாம் ஆச்சரியமே என்கிறார் கதிரவன். அப்படி ஒன்றெல்லாம் சொல்ல முடியாதுங்க. டெய்லியேங்க லைஃப்பில் வாழ்க்கையில் டெய்லி ஒரு நாளும் ஒரு பாடம் தான். எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான் எனக்கு இது கிடச்சது. என் லைஃபோடைய மற்ற இதெல்லாத்தையும் விட இப்போ கூட என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், ஸோ மற்றதெல்லாம் வீடு சொத்து அதெல்லாம் விட மடம் இருக்குது எனக்கு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய இது. அதை வந்து இப்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு குட்டி கல்யாணம் பண்ணுற மாதிரி நான் வந்துடுவேன். ஒரு 10 நாள் முன்னாடியே வந்து அது நான் ஃபாஸ்டிங் விரதம் இருந்து அதை முடிக்கிற வரைக்கும். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லாத நான் மாறினதே ஒரு அதிசயம் தானே. நானே அதுக்கு உதாரணம். வேறு பெரிய மிராக்கிள்ஸ்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. அதை பற்றிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் மாறினதே பெரிய விஷயம் தானே. 10 நாள் நான் இங்கே வந்து உட்காந்து இதை முடிக்கிற வரைக்கும் எனக்கு நான் சாமியாராகவே மாறிடுவேன், இல்லை கன்னியப்பனாக மாறிடுவேன். அவர் பயங்கர கோவப்படுவார், சத்தம் போடுவார். அதெல்லாம் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நான் இது பண்ண மாட்டேன். இந்த கோயில் வந்த பிறகு கூடங்க எனக்கு அதுவே ஒரு விஷயம். நேராக வந்த உடனே எனக்கு கொடுத்துடல. ஒரு 5 வருஷம் நான் இந்த ஊரில் எல்லாரு கூடயும் பழகினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இது கிடச்சிது. இந்த அறிமுகமே எனக்கு ஒரு 5 வருஷம் கழித்து தான் கிடச்சிது. நேராக வந்து நான் வந்து இந்த இடத்துல நான் ஒரு கோயிலை பண்ணுறேன், இந்த ஊருக்காரங்க முன்னாடி நான் பண்ணால் கூட யாராக இருந்தாலும்
யாரோ ஒருத்தன் வெளியூர்லேருந்து வந்து இடம் வாங்கியிருக்கான், அவன் வந்து என்ன புதுசாக ஏதோ பண்ணுறான்ற மாதிரி தான் தோணும். இப்போது என்னுடைய கசின் பிரதர்ஸ்லாம் வரும்போது கூட லாஸ்ட் டைம் கூட சொன்னாங்க, உங்கள் சொந்த ஊரில் உங்கள் அப்பா அம்மா ஊரில் அப்பா ஊர்லேயோ இல்லை அம்மா ஊர்லேயோ கூட உனக்கு இந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை. சமுதாயம் அதெல்லாம் எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க இங்கே. ஆனால் இங்கே எல்லாரையுமே இப்போ எனக்கு தெரியும், அவங்களுக்கும் எனக்கு தெரியும். ஈவன் என் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். நான் இந்த ஊருக்காரனா நான் மாறிட்டேன். அதுவே ஒரு ஆச்சரியம்தான். நான் அங்கே அரசியலில் இருந்து எல்லாம் போக அப்படிலாம் விட்டுட்டு வரமாட்டேன்லாம் கூட சொன்னாங்க. எல்லாத்தையும் உதறிட்டேன். அவ்வளோதான், இவரை பிடிச்சிட்டேன், ஓடி வந்துட்டேன். லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, ஹாப்பியாக இருக்கேன். என்ன ராஜா மாதிரிலாம் வச்சிடலங்க, ராஜாதி ராஜா மாதிரி வச்சுருக்காரு. அப்புறம் என்னங்க இருக்குது? கதிரவனின் மொத்த குடும்பமும் ஐயாவின் ஆற்றலைக் கண்டு வியந்து நிற்கிறது. நாமும் கம்பளி ராமமூர்த்தி சாமிகளின் அருளாசியைப் பெற்று மகிழ்வோடு வாழ்வோம். ஆசனாம்பட்டு கிராமத்திற்குச் செல்ல வேலூர் சென்று அங்கிருந்து ஆசனாம்பட்டு செல்ல வேண்டும். திருப்பத்தூரில் இருந்தும் ஆலங்காய வழியாக ஆசனாம்பட்டு செல்ல முடியும். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.